விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது மிளகாயில் வரக்கூடிய வெள்ளை ஈ மற்றும் இலைப்பேனோட தாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். மிளகாயில் வெள்ளை ஈ மற்றும் இலைப்பேனால் வரக்கூடிய தாக்கத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதோட இலைகள் சுருங்கி மேல் நோக்கி சுருண்டிருக்கும். ஸோ அதோட இலையோட காம்பு ரொம்ப நீண்டிருக்கும். பூச்சி தாக்கினோட செடி வளர்ச்சி குறைவது மட்டும் இல்லாமல் அதோட பூ மற்றும் காய் எடுக்கும் திறனும் குறையுது. சரி, நீங்கள் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிசைடு இந்த மருந்து பயன்படுத்தும் போது நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். டிசைடில் என்ன இருக்குது அப்படின்னா, எட்டோஃபன் ப்ராக்ஸ் ப்ளஸ் டைஃபென்டியூரான், இது 2 மருந்தும் இருக்குது. சரி, எவ்வளோ சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏக்கருக்கு 1/4 கிலோ அப்படின்ற அளவில் பயன்படுத்தலாம். இது மட்டும் பயன்படுத்தினா போதுமா அப்படின்னா, இது மட்டும் பயன்படுத்தினாலே போதும். ப்ளஸ் இது கூட அசிட்டமாப்ரேட் ஒரு 100 கிராம் சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். சில்லிக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் நிறைய கிராப்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பருத்தி, இதே மாதிரி பருத்திலையும் இந்த ப்ராப்ளம் மேஜராக இருக்குது. இந்த வெள்ளை மற்றும் இலைப்பேனோட தாக்கம். பருத்தியில் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டோஸ் கொடுக்கும்போது இதை பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 1/2 கிலோ மினி பயன்படுத்தணும். இது எப்படின்னா குருணை வடிவில் இருக்கும். எடுத்த உடனே அப்படியே குட்டி நார்மலாக நீங்கள் கலக்கி அடிச்சிங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது. ஸோ டிசைடு மேலே எடுத்துக்கிட்டு தண்ணியில் நல்லா ஒரு 20 to 30 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்து நல்லா கலக்கிட்டு அடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நார்மலாக நீங்கள் குருணையை கரைஞ்சிற மாதிரி தெரிஞ்சாலும் அடியில் படிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டு அதன் பிறகு எடுத்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்கும். இது வெறும் பூச்சியை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லாமல் பூ எடுக்கும் திறனையும் ஓரளவுக்கு மேம்படுத்துது. அதனால் மகசூல் விவசாயிகள் குறையாமல் நல்லாவே கிடைக்குது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி விவசாயிகள்.